மச்சானு புதையில கிடைச்சிருக்கையா? நேத்து களை எடுக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் காசு கொடுக்க போயிருந்தேன். அந்த சிவப்பு கொடி கோவால வந்துட்டான். காட்டாயி மக கண்ணு பிள்ளைக்கு காருவா குறைச்சு கொடுத்தேன்னு சண்டைக்கு வந்துட்டான். அப்புறம் போடா, பண்ணைக்கு அவளையும் தெரியும் அவங்க ஆத்தாளையும் தெரியும் ஒரு போடு போட்டு விரட்டி அனுப்பிட்டேன். கோவணத்துக்கே வழியே காணமா. இவனுக்கு கொடி பிடிக்க போறானுங்களா? வெட்டி பயலுங்க. ஆண்டே ஆண்டே, என்னடா எச்சி போய் ஒடியாடுற? வயல்ல கிணறு தோன்றப்போ பூதம் கிளம்பிடுச்சா? இல்ல ஆண்டே, புதையல். புதையலா? அதிர்ஷ்டம் தான். பாலத்து ஜோசிய அப்பவே சொன்னானே, இந்த ஓரையில உங்களுக்கு 2 புதையல் கிடைக்கும்னு. ஒண்ணு இப்ப கிடைச்சிடுச்சு. அடுத்து 4 பேர் தூக்கிட்டு போற மாதிரி பெருசாத்தான் கிடைக்க போகுது. என்னங்கடா, உண்மையிலேயே ஒரு பானதான் கிளம்பிச்சுதா? உங்க முப்பாட்டினார் முருகேச கவுண்டர் உங்களுக்காக புதைச்சு வச்சதா இருக்கும். எல்லாமே தங்கம். என்னமா ஜொலிக்குது. இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நான் மட்டும் சந்தோஷமா இருக்கிறது எனக்கு பிடிக்காது. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். உண்மை உண்மை. கணக்கு சுருக்கு பைய கொடு. இப்படி ஏதாவது நடக்குன்னு தெரிஞ்சுதான் இன்னைக்கு கூலியை சில்லறையா மாத்தி கொண்டாந்துருக்கிறேன். கணக்கு வானே தூக்கு. மண்ணுக்கு கீழே இருக்கிற சொத்தெல்லாம் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். போலீஸ் வர்ற வரைக்கும் இந்த பானைய யாரையும் தொட விட மாட்டேன். கணக்கு துண்ட போட்டு முடி தூக்கிட்டு போ. இங்க ஏவன் என்ன பேசுறான்னு நான் பாக்குறேன். எல்லா பயலுக்கும் ஒட்டுமொத்தமா சொல்றேன், ஒரு வார்த்தை வெளியே வந்துச்சு எல்லாத்தையும் நிக்க வச்சு தலையை செய்ய விடுவேன். நமக்கு எதுக்குங்க பெரிய இடத்து பொல்லாப்பு? ஆமண்டி, உன்னை போல வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க இந்த மாதிரி கேள்வியை கேட்டு கேட்டுதான் நியாயம் கேட்க போறவங்களை கூட கேட்க விடாம தடுத்து போடுறீங்க. உழைச்சு உழைச்சு முதுகுல கூணு விழலாம், தப்பு இல்ல. ஆனா கோலத்தனத்தால முதுகு வளைஞ்சிடப்படாது. உங்களை யாரு வேலைக்கு போக சொன்னா? வேலைக்கு போறதும் இல்லாம ஊர்வம்ப வேற விலைக்கு வாங்கிட்டு வர்றீங்க. சரி சரி, என் துண்டை எடுத்துட்டு வா. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு பிராது கொடுத்துட்டு வர்றேன். ஏங்க பிள்ளைங்க யாரையாவது கூட்டிட்டு போலாம்ல? அதெல்லாம் வேண்டாம் தங்கம். பெரியவன் மம்பட்டியா வந்தான்னா விஷயத்த சொல்லு. சின்னவன் ஊமையா வந்தான்னா கரும்பு காட்டுக்கு நெருப்பு வைக்கணும், அதுக்கு ஏற்பாடு பண்ண சொன்னேன்னு சொல்லு. வரட்டுமா? வீட்டுல பந்தோசாரு. நல்ல வேலை, நம்ம வக்கீல் உள்ளூர்ல இருந்ததுனால நம்ம தப்பிச்சோம். அவர் வெளியூர் போயிருந்தாரு, ஐயோ ராத்திரி பூரா ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருப்பாங்க. நம்ம மலையூர் பண்ணையில எந்த பரம்பரையில் இல்லாத அவமானம் ஏற்பட்டு போச்சு. இதெல்லாம் பார்க்கணும் என் தலையெழுத்து. ஐயா சின்னசாமி அவர் குடும்பத்தோட கூட்டுவாங்க.
ஐயா, தெரியாத்தனமா நடந்து போச்சு. பெரிய மனசு பண்ணி அவங்கள மன்னிச்சிருங்க. அவங்கள ஒண்ணு செஞ்சிடாதீங்கய்யா. தங்கம் தங்கம், நீ காலில் விழுகிற அளவுக்கு அந்த காலுக்கு சொந்தக்காரனுக்கு யோக்கியதை கிடையாது. இவங்களுக்கு உழைச்சு நம்ம மண்ணா போகிறத விட இவங்களை எதிர்த்து நின்று மண்ணா போறதுல தப்பு இல்ல தங்கம். இவங்களுக்கு உழைச்சு சித்தம்ங்கிறது என்னோட போகட்டும். ஆனா இவங்களை எதிர்த்து நின்னுங்கிற பெருமையாவது நம்ம பிள்ளைகளுக்கு மிஞ்சிட்டும் தங்கம். ஐயா ரொம்ப கோபமா இருக்கிறாருடா. கூட்டிக்கிட்டு வர சொன்னா நீ நடத்தி கூட்டிட்டு வந்திருக்கிற. ஐயோ! ஐயா! அவங்கள அடிக்காதீங்க. அவங்கள விட்டுடுங்கய்யா. ஐயா! ஐயா! அவங்கள அடிக்காதீங்க. அம்மா! ஐயா! அண்ணே! 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 என்னடா வீட்டுக்கதை உடைச்சு உங்க அப்பனை யாத்திரையும் தெருவுல நாய் எடுத்துட்டு போற மாதிரி போறாங்கண்ணே. அப்பா அத்தா கூட இப்படி துள்ளலீங்க. இவன் ஒருத்தன் தான் துள்ளோதுள்ளன்னு சொல்லிட்டான். இவன் அப்பா அத்தாவை என்ன செய்ய போற? கொளுத்தி போட்டோம்னா பொட்டுன்னு போயிடும். இவனை கால்ல தூக்கு. ஏன்னா இவன் பொட்டுன்னு போக கூடாது. என்னை யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு போகணும். அப்பனையும் ஆத்தாலையும் பண்ணையார் ஆளுங்க வீட்டு கதவை உடைச்சு வீதியில நாயை இழுத்துக்கிட்டு போற மாதிரி இழுத்துக்கிட்டு போனாங்களாம். அந்த நேரம் பார்த்து நாங்க இல்லாம போனேனே. என்ன எதுக்குறவங்களுக்கு இதுதான் நடக்கும்னு பெரிய பண்ண மார்தட்டி சிரிச்சான பண்ணையார் வீட்டுக்குள்ள கொண்டு போனதும் அப்பனையும் ஆத்தாலையும் சிலம்பு கம்பளம் அடிச்சு சித்திரவதை பண்ணிருக்காங்க. பொழுது சாயிர நேரம் நம்ம வயல்ல 2 பேரையும் கட்டி வச்சு கொளுத்திட்டாங்களான்னு. ஓமையா, தூங்கிக்கிட்டு இருந்த புலிய தொட்டி எழுப்பிட்டான்டா பெரிய பண்ண. அவன் வச்ச நெருப்பு நம்ம குடும்பத்தை மட்டும் எரிக்கலடா, அவன் பரம்பரையவே எரிச்சு பஸ்பமாக்க போகுது பாரு. அந்த நாளும் தொடர்பு இல்லன்னு பொழுது விடிஞ்சா பொங்கல் முதல் காளாஞ்சி வாங்க அந்த பெரிய பண்ண அவன் கைக்கூலிகளோட கட்டாயம் வருவான். அம்மன் மேல சத்தியமா சொல்றேன், நான் நினைச்சதை சாதிக்காம விட போறதில்லை. வெற்றிங்கிற வார்த்தையை தவிர என் வாழ்க்கையில வேற எதுவுமே இருக்க போறதில்லை. இது சத்தியம்டா.